பார்வையில பார்க்கணும். நான் ஏன் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான பிரச்சனைகள்ல சிக்கிறேன் அப்படின்னு நீங்க எப்படாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, அது தவறான உறவுகளா இருக்கலாம், பண பிரச்சனைகளா இருக்கலாம். ஒரு சுழற்சி மாதிரி அது ஏன் திரும்ப திரும்ப வருது? ஆமா. இது பலரும் கேட்கிற ஒரு கேள்வி. சிலருக்கு எப்போதும் பண கஷ்டம், சிலருக்கு எப்போதுமே உடல்நலக் குறைவுன்னு ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்ட மாதிரி உணருவாங்க. இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் என்ன? நரம்பியல்ல ஒரு மிக முக்கியமான விதி இருக்கு. நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர். ஓகே. அதாவது ஒன்றாக தூண்டப்படும் நரம்பணுக்கள் ஒன்றாக இணைந்து கொள்கின்றன. இதுதான் கர்மாவோட உயிரியல் ரகசியம். இது கேட்க கொஞ்சம் சிக்கலா இருக்கே. ஒரு உதாரணத்தோட விளக்க முடியுமா? நிச்சயமா. எனக்கு அதிர்ஷ்டமே இல்லன்னா நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்காதுன்னு நீங்க ஒரு முறை நினைக்கும்போது, உங்க மூளையில இருக்கிற சில நரம்பணுக்கள் ஒண்ணா தூண்டப்பட்டு ஒரு மெல்லிய இணைப்பு உருவாகுது. அது ஒரு மண் பாதை மாதிரி. சரி. நீங்க அதையே திரும்ப திரும்ப சிந்திக்கும்போது இந்த மண் பாதை ஒரு தார் சாலையா மாறுது. பல வருஷமா அதையே சிந்திச்சா அது ஒரு 4 வழிச்சாலையா, ஒரு இரும்பு பாதை மாதிரி மிக வலுவாகிடும். அப்படியானால் அதுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்ணாமலேயே அந்த எண்ணங்கள் தானா வர ஆரம்பிச்சிடுமா? கரெக்ட். நீங்க சொல்றது ரொம்ப சரி. அதுக்கப்புறம் நீங்க யோசிக்காமலேயே தானாவே உங்க மனசு அந்த எதிர்மறை சிந்தனை பாதைக்கு போயிடும். இந்த தானியங்கி நரம்பியல் பாதை தான் கர்மா. புரியுது. கர்மா அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். என்னுடைய கர்ம ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த பல விஷயங்களில் ஒரு சிறு துளி மட்டும் என்னோடய குரல் பதிவுக்கு மேலே 2 பேர் உரையாடுற பதிவு பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க எல்லாரும். இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. நம்ம திரும்ப திரும்ப ஒரே பிரச்சனையில் மாற்றோன்றது வந்து எனக்கும் சக மனிதர்கள் எல்லாருக்குமே இது வந்திருக்கும். ஒரே மாதிரி தொடர்ந்து பிரச்சனை வருது, நம்ம ஏன் திரும்ப திரும்ப இதிலே போய் மாற்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம எண்ணம் தான். அந்த எண்ணம் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. அதனால தான் வந்து நீங்கள் எப்பயுமே எதிர்மறையா பேசுகிறவங்ககிட்டேருந்து விலகி நிற்கணும். கெட்ட சொல் பேசாதீங்க, கெட்டது நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொன்னதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய உண்மை இதுதான். இதை பற்றி இன்னும் விரிவாக பதிவு செய்யணும்னு ஆசை. கண்டிப்பாக பிரபஞ்சம் அனுமதிக்குன்னு நான் நம்புகிறேன். எதிர்காலங்களில் இதை பற்றி நம்ம நிறைய உரையாடுவோம். இதிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கனாலே உங்களோட வாழ்க்கை பொன்னான வாழ்க்கையாக மாறும். எல்லா புகழும் முருகனுக்கே. முருகனுக்கு தான் நன்றி சொல்லும். காரணம், இப்படி ஒரு விஷயத்தில் நான் வந்து நினச்சி பார்ப்பேன், இந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து பேசுவேன் அப்படின்னு கூட நான் என்றைக்கும் நினச்சதே கிடையாது. நான் தேடின விஷயங்களே கிடைச்ச பதில்கள் தான் இப்போ நீங்கள் கேட்ட குரல் பதிவில் ஒரு சிறு துரும்புன்னு கூட சொல்லலாம். இன்னும் கடல் அளவு இருக்குது. எதிர்வரும் காலங்களில் வந்து நான் பதிவு செய்கிறேன். முருக பக்தியை பற்றி பேசலாம், கண்டிப்பாக இதை செஞ்சுருக்க முடியாது. முருகர் தான் இதுவும் ஒரு காரணம். எத்தனையோ துன்பப்படுற முருக பக்தர்களுக்கு நம்ம ஒரு மருந்தாக இருக்குன்றது வந்து அவரோட கருணை தான். எல்லாமே விதிப்படி தான் நடக்குது. விதியை ஒருத்த மதியா வெல்றான் அப்படின்னா கூட அதுவும் விதி செய்த ஒரு வினையாக தான் இருக்கும். இதுதான் உண்மை. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.